வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ கிரகக்காரங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிரகக்காரங்களில் ஃபஸ்ட்டு நம்ம சூரியனையும் பார்த்தாச்சு, சந்திரனையும் பார்த்தாச்சு, 12 பாவக்காரங்களையும் பார்த்தாச்சு. பாவக்காரங்கள் கிரகக்காரங்களும் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை திறந்தோம்னா என்ன விஷயத்துக்கு கேட்குறாங்கன்னா, கிரகக்காரங்களும் பாவக்காரங்களும் தெரியாமல் ஜோதிடங்களும் பார்க்க முடியாது. இப்போ எல்லா கேள்வியும் ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா கிரகங்களும் என்ன தசாபுத்திகள் ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி இயங்கிட்டு இருக்கோம். எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்குதோ அதை சார்ந்த தொழில் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இதுக்கு தான் ஜோதிடம் மெயினாக பார்க்கறது. முதல்ல எந்த படிப்பு படிக்கலாம், என்ன தொழில் செய்யலாம், அந்த கிரகம் நமக்கு சக்ஸஸ் கொடுக்குமான்றது. முதல்ல ஜோதிடத்தில் எந்த கிரகம் நமக்கு வலுவாக இருக்குதோ, அதாவது 2, 4, 6, 10ங்கிற கிரகங்கள் நமக்கு பொருளாதாரத்தை நல்லா உயர்த்தி கொடுக்கும்னு அர்த்தம். 1, 3, 7, 11 அப்படின்ற கிரகங்கள் நமக்கு குடும்பம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தை பிறப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்களும் அந்த கிரகம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும். 5, 9ன்னு எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் மூலம் நமக்கு பொருளாதாரம் கிடைக்காது அப்படின்றதும், எந்த கிரகம் 8, 12 தொடர்புகிறதோ அந்த கிரகங்கள் மூலம் நமக்கு பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம், வலி வேதனைகள் எல்லாமே நடக்கும்ன்றது தான். முதல்ல பாவக்காரங்களும் கிரகங்களும் என்ன நடக்குது, தசாபுத்தி என்ன ஓடுது, எப்போ நமக்கு நல்ல நேரம் வரும், எப்போ நமக்கு கெடுதலான நேரம்ன்றது ஜோதிடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம்லாம் படைக்கப்பட்டது. இப்போ ஜோதிடத்தில் அடுத்து நம்ம செவ்வாய் அப்படின்ற கிரகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு காலி நிலம், அகம் புறம் அப்படின்ட்டு 2 விஷயங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது, பாவத்துக்கும் இருக்குது. இப்போ அகம் சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் யார் யாருக்கு 8, 12 இருக்குதோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மூர்க்க குணமாக இருப்பாங்க, மூர்க்கத்தனமாக இருப்பாங்க, முரட்டு சுபாவமாக இருக்கும். மரியாதை, பேச்சு, தைரியம், அதாவது 2, 4, 6, 10ன்னா அவங்க நல்லா தைரியமாக இருப்பாங்க. இந்த 5ஆம் பாவம் கொஞ்சம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா கட்டாய காதல் உறவுலாம் பண்ணுவாங்க. உஷ்ணம் சம்பந்தமான நோய் அவங்களுக்கு வரும். துன்புறுத்துதல். இந்த செவ்வாய் யார் யார் கெட்டுக்குதோ அவங்களுக்கு தான் இந்த விபத்து, சண்டை, கலகம், இந்த ஒருத்தர் பொருளை அபகரித்தது, காமகுணம், அதிகாரத்தன்மை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் யார் யாருக்கு கெட்டுக்குதோ அவங்களுக்கு இந்த காரங்கள்லாம் கெட்டு இருக்கும். நல்லா இருந்தால் இந்த காரங்கள்லாம் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு இடம் நல்லா நிறைய சொத்து சுகம் சேருமானா, அதாவது செவ்வாய் நல்லா 2, 4, 6, 10ன்னா நல்லா காலி நிலம்லாம் நிறைய வாங்குவாங்க. அசையா சொத்து எல்லாமே செவ்வாயோட காரங்கள். ஆயுதம், கத்தி, கூர்மையான பொருட்கள், விபத்து, ஆப்ரேஷன், வேல், அம்பு, துப்பாக்கி, சகோதரன், சமூக விரோதி, பெண்களுக்கு கணவனை குறிக்கிறது செவ்வாய் தான். கடுமையான நோய், இந்த வாகன விபத்து அப்படின்னா இந்த செவ்வாய் கெட்டுக்கிறவங்களும் வாகன விபத்து நடக்கும். அப்புறம் காவல்துறையில் ஒருத்தர் வேலை செய்யணும்னா அவங்களுக்கு செவ்வாய் நல்லா பலமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இராணுவத்தில் வேலை செய்யணுனாலும் செவ்வாய் பலமாக இருக்கணும், அதாவது 2, 4, 6, 10 இருக்கணும். தீயணைப்பு துறையில் வேலை செய்யணுனாலும் அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். யூனிஃபார்ம் ஒர்க், அனைத்து விதமான யூனிஃபார்ம் ஒர்க் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே செவ்வாய் பலமாக இருக்கணும். உடல், மனம், வலிமை அதெல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாயோட காரங்கள். தைரியமாக இருக்கிறது, முன்கோபம் வர்றது, முரட்டுத்தனம், பிடிவாத குணம், இது எல்லாமே செவ்வாயோட தசாபுத்திகள் வரும்போது அவங்களுக்கு அந்த காரங்கள்லாம் வேலை செய்யும். மற்றவர்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறது, புரட்சி செய்தல், தசைப்பகுதி, உடம்புல இருக்கிற தசைப்பகுதி எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் காரகன். ரத்தத்துக்கு சந்திரன் காரகன்ற மாதிரி நம்ம உடலில் இருக்கிற எல்லா தசைக்கும் காரகன் செவ்வாய் தான். அதுலேயும் தோள்பட்டை, இதுக்கு முக்கிய காரகனே செவ்வாய் தான். அறுவை சிகிச்சை அப்படின்னா நமக்கு கெட்டு இருந்தால் அறுவை சிகிச்சை நம்ம செஞ்சுக்குவோம், நல்லா இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை டாக்டர் ஆகிடுவாங்க. கோர விபத்து நடக்கிறது, இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, ஆப்ரேஷன் தேட்டரில் வேலை செய்கிறவங்க, கேட்ரிங் ஒர்க்கு செய்கிறது, கட்டுமஸ்தான உடல் அவங்கெல்லாம் இந்த ஜிம்மு வச்சு நடத்துறது, இதெல்லாமே அவங்க தான். லேத்து, ஒர்க் ஷாப்பு, இந்த டிரைவர் வேலை செய்கிறது, கராத்தே, குத்து சண்டை, மண்டி விரட்டு, இந்த மாடு பிடிக்கிற இதெல்லாம் போட்டியெல்லாம் கலந்துக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட காரங்கள். அதுக்கப்புறம் இந்த சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் படிக்கணுன்னாலும் செவ்வாய் பலமாகிறவங்க அதெல்லாம் படிக்கலாம். மெக்கானிக் வேலை எல்லாமே செய்கிறது, இந்த ஒர்க் ஷாப் வச்சு மெக்கானிக்கல் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா செவ்வாயோட காரகம் தான். நெருப்பில் வேலை செய்கிறவங்களும் பார்த்திங்கன்னா செவ்வாயோட காரங்கள்.
இந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து மன உளைச்சல் ஆகுது, பதட்டமாக வருது, இந்த துரோகம் செய்கிறது, அமைதியின்மையாக இருக்கிறது, கடன் வழக்கு, சண்டை, இதெல்லாமே 8ஆம் பாவம் கெட்டு செவ்வாய் கெட்டு இருந்தால் இந்த பிரச்சனைலாம் வரும். இந்த பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த திருட்டுத்தனம் பண்ணுறது, ரவுடிசம் பண்ணுறது எல்லாமே செவ்வாய் கெட்டு இருந்தால் ரவுடிசம், நல்லா இருந்துச்சுன்னா பெரிய தலைவரை மாதிரி ஆயிடுவாங்க. இதுதான் செவ்வாயோட காரங்கள். சூரியனுக்கு அடுத்த பலமான கிரகமே வந்து செவ்வாய் தான். இயந்திரங்கள் சார்ந்த அனைத்து தொழிலும் செய்கிறது, வாகனம் ஓட்டுறது, வாகனம் வாங்கி விற்கிறது, இதெல்லாமே கட்டுமான தொழில் செய்கிறது, பெரிய தொழிற்சாலை வச்சு நடத்துறதும் சரி, பெரிய தொழிற்சாலை வேலை செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். கருவி வேலை செய்கிறது, கொடிய விலங்குகளுடன் வச்சுக்கிறது, இதெல்லாம் கனரக வாகனங்கள், இந்த கரடு முரடான பாதை, இது எல்லாமே இதுதான். இந்த செங்கல், சிமெண்ட்டு, மண், கல், ஜல்லி, கட்டிட பொருட்கள் எல்லாமே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, இது எல்லாமே வந்து செவ்வாய் நல்லா 2, 4, 6, 10 இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தொழிலெலாம் செய்யலாம், அவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த ஜிம்மு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறது, கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், ப்ளம்மர் வேலை, இப்போ லேபர் ஒர்க்கு, பிசியோதெரப்பி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யணும்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் 4, 8, 12 இருந்துச்சுனாவே அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். இந்த சிவப்பு ரத்த அணுக்கள் காரணமே வந்து செவ்வாய் தான். நமக்கு ரத்த அணுக்கள் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா செவ்வாய் பலம் குறைஞ்சாதான் ரத்த அணுக்கள்லாம் குறையும். இவங்க வந்து செம்பு, பவளம், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் செய்யலாம், பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கான கடவுள் பார்த்தோம்னா நமக்கு வந்து முருகனை தான் வந்து செவ்வாய்க்கான கடவுள் வந்து முருகன் தான். அதுக்கப்புறம் மிருகசீரம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரமும் செவ்வாயோட நட்சத்திரங்கள். செவ்வாய் யார் யாருக்கு கெட்டு இருக்குதோ இந்த மிருகசீரம், சித்திரை, அவிட்டம் அந்த டைமில் வந்து நம்ம எந்த தொழிலோ எந்த விஷயமும் செய்யக்கூடாது. செவ்வாய் வந்து இப்போ டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய் நல்லா பலமாகனா பிடிஎஸ் பல் டாக்டருக்கெலாம் படிக்கலாம், சர்ஜரி சார்ந்த படிப்பு படிக்கலாம், சதை சார்ந்த படிப்பெல்லாம் படிக்கலாம். சதைனா பிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் செய்கிறது செவ்வாய் பலமாக இருந்தால் செய்யலாம். இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த டீச்சர்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸு, ஜுவாலஜி, மைன்ஸில் வேலை செய்கிறது, ஃபயர் அண்ட் சேஃப்டி, இது மாதிரி பல காரணங்கள் வந்து செவ்வாயில் இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே ஒரு தசா, புத்தி, அந்தரம், சூட்சமும் எல்லாம் பார்க்கும்போது செவ்வாய் நமக்கு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு அந்த காரங்கள்லாம் நமக்கு வேலை செய்யும். எல்லா விஷயத்துக்குமே வந்து தசா புத்தியில் செவ்வாய் நமக்கு யாருக்கு எப்படி இருக்குதோ செவ்வாய் ஏதோட ஆற்றல் நமக்கு பண்ணிகிட்டே இருக்கும். முரட்டுத்தனமாக இருக்கிறாங்க, பிடிவாத குணமாக இருக்கிறாங்க அப்படின்னு அது செவ்வாய் கெட்டு இருந்தால் அது தசையோ புத்தியோ நடக்கும். இது வந்து பாவமும் கிரகமும் இணைஞ்சி தான் பார்க்கணும் எல்லா விஷயத்துக்கும். செவ்வாய் 8ஆம் பாவத்தை இயக்கி அது கெட்டிருந்தால் தான் பிரச்சனை அதிகமாக வரும். லக்னத்திலேயே செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆகி அது கெட்டிருந்தாலும் பிரச்சனை வரும். செவ்வாய் நல்லா இருந்தால் நிறைய பெரிய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே செய்யலாம். இந்த வருஷம் ஆர்டிஓ ஒர்க் பண்ணுறது, ஏகப்பட்ட டைலரிங் ஒர்க்கு, நிறைய வேலைகள் வந்து சமையல் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த செவ்வாய் தான் முக்கியமான கிரகம். செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க அதை சார்ந்த தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.